என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நமக்கு பல உபத்திரவங்களும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நாம் பின்பற்றி போய்கொண்டிருக்கிற அந்த பாதையிலே நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் பல பேர் எழும்பத்தான் செய்வார்கள். ஆனால் அதன் நடுவிலே நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நமக்கு விரோதமாய் நிச்சயமாய் பல பேர் எழும்பி போராடுவார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு அவரையே சார்ந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையிலே நிச்சயமாய் நமக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் எழும்பத்தான் செய்யும். ஏனென்றால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் நமக்கு விரோதமாக எல்லா சமயத்திலும் போராடி கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அவைகளை கண்டு நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. நமக்கு விரோதமாய் அவர்கள் போராடினாலும் நம்மை அவர்களால் மேற்கொள்ளவே முடியாது. பாருங்கள், நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் மனம் தளர்ந்து போய்விடாமல் இன்னும் உறுதியாய் இன்னும் ஊக்கமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றி போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்தருள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.